அழகு அழகு, மிகவும் அழகு. தங்களது நடனத்தின் மூலம் நம் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்த ஆரணிகாவுக்கும் ஆதனாவுக்கும் வாழ்த்துக்கள். இப்போது விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்க வருகிறார் நமது அறக்கட்டளையின் உறுப்பினர் சாய் பிரசன்னா. கா என்று கத்திடும் காக்கை என்றன் கண்ணிற்கு இனிய கருநிற காக்கை மேவி பல கிளை மீதில் இங்கு விண்ணிடையே அந்தி பொழுதினை கண்டேன். கூவித்திரியும் சிலவே சில கூட்டங்கள் கூடி திசைந்தோறு போகும் என பாரதி கூறும் அந்தி மாலை பொழுதில் இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான மாலை வழக்கங்கள். மரமாயிருந்தேன் ஒவ்வொரு இலையாய் வருணித்தான் அன்றைய கவிஞன். மரமாய் இருக்க நினைத்தேன் ஒவ்வொரு கிளையாய் வெட்டினான் இன்றைய மனிதன் என்ற துன்புறும் மரங்களின் ஓலைகள் தினம் தினம் கேட்க முடிகிறது. இத்தகைய சூழலில் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா மற்றும் பத்மஸ்ரீ விவேக் ஐயா அவர்களின் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் கனவை நிறைவேற்றும் வகையில் அதற்கு மெய்யாக உறுதுணையாக இந்த மரம் நடும் திருவிழாவை தொடங்கி வைத்தோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்று கொண்டிருக்கும் திரு மகேஷ் நாட்டாண்மை நிறுவனர் அமெரிக்கா தொலைக்காட்சி அமெரிக்கா மற்றும் திருமதி ஆரோக்கிய செல்வி செயலாளர் இளந்தளிர் கடலூர் மற்றும் திரு சிங்காரவேலன் தலைவர் AABIT பேரண்ட் சென்டர் அவர்களையும் சிரம் தாழ்ந்து வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் சொல்லுங்க மகேஷ் இன் பண்ணிருங்க வெயிட்டிங் ரூம்ல. மேலும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவற்றின் சிற்பிகளாக பங்கேற்று இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவை நேரலையில் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் வரவேற்பும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் மனிதநேயம் காப்போம் நடத்தும் மரம் நடும் திருவிழா 2021 தேசத்தின் சிற்பி விருது வழங்கும் விழா இனிதே துவங்குகிறது. நன்றி. மிக்க நன்றி சாய் பிரசன்னா வரவேற்புரை நல்கியதற்கு. அடுத்த நிகழ்வாக நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை பற்றிய அறிமுக உரையை வழங்க வருகிறார் நமது அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் மதன்குமார். அன்னை தமிழே அருந்தமிழே உன்னை வணங்கி தொடங்குகிறேன். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் மகத்தான வணக்கங்கள். அறம் அன்பின் அடையாளம் மனிதநேயம் காக்கும் இந்த அறக்கட்டளையின் நிகழ்வுகள் இனிதே நடந்து கொண்டிருக்கின்றன.
இதனை பற்றின அறிமுக உரைக்கு என்னை அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும். இந்த நிகழ்வு தேசத்தின் சிற்பி விருதுகள் 2021 பகுதி 2 மரம் நட்ட மரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மரங்களின் காவலர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் சிறிய அறிமுகம். நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையானது கடந்த வருடம் 2020 ஜூலை 26 அன்று தமிழக அரசால் அங்கீகாரம் பெற்று, திருச்சியில் அங்கீகாரம் பெற்று இன்றளவும் அறம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதன்மையான நிகழ்ச்சியாக கடந்த ஆண்டு மார்ச் 23 முதல் லாக்டவுனில் இருந்து இன்று முதல் 450 நாட்களாக மேட்டூர் மற்றும் சேலம் பகுதிகளில் சாலையோரம் இருக்கும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் அவர்களுக்கு உணவளித்து வந்து கொண்டிருக்கிறோம். 40க்கும் மேற்பட்டோருக்கு 450 நாட்களாக தொடர்ந்து அறம் சார்ந்த இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த நிகழ்வாக கடந்த வருடம் ஆசிரியர்களுக்கு 517 ஆசிரியர்களுக்கு கல்வி ரத்ன விருது வழங்கி கௌரவித்த நிகழ்வு மாபெரும் ஒரு சாதனை நிகழ்வாக ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அங்கீகரிக்கப்பட்டு 3 உலக சாதனைகளை இதுவரை நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை நிகழ்த்தியுள்ளது என்பதை பெருமையாக இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அறம் சார்ந்தும் மரம் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் தூண்களான அறங்காவலர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், முதற்கண் நன்றிகள். இதில் ஒருங்கிணைப்பாளராக ஒவ்வொரு நிகழ்விற்கும் நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை நிகழ்வுகளுக்கு தொகுப்பாளினியாக வந்து கொண்டிருக்கும் ஆஷாமா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நமது அறக்கட்டளை அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் ஒவ்வொரு நிகழ்விலும் தனது சிறந்த மயில் போன்ற நடனத்தை கொடுத்து கொண்டிருக்கும் எனது தங்கை மகள் ஆரணிகா அவர்களுக்கும், இன்று நிகழ்வில் அருமையாக நடனமாடிய ஆதனா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை நேரலில் கொண்டு சென்று கொண்டிருக்கும் தம்பி கிரஞ்சான் மற்றும் சாய் பிரசன்னா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நமது இந்த அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் இந்த நிகழ்வு தேசத்தின் சிற்பி விருது பாகம் 2. இந்த நிகழ்வில் அனைவரும் நேரலில் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூப் அறம் அன்பின் அடையாளம் யூடியூப் சேனல் வழியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வை அழகாக எடுத்து செல்ல அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் நமது மகேஷ் அண்ணா, தமிரிக்கா டிவியின் ஃபவுண்டர் அண்ட் சிஓ அவர்களுக்கும், ஆரோக்கிய செல்வி மேம் இளந்தளிர் கடலூர் அவர்களுக்கும், சிங்காரவல்லன் ஃப்ரம் பெங்களூர், அலுமினி அசோசியேஷன் ஆஃப் பிஐடி முன்னாள் மாணவர்கள் சங்கம், பண்டாரியம்மன் பொறியியல் கல்லூரி அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வரவேற்பை நிகழ்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்வு அருமையாக நிகழ்த்த அடுத்த கட்டமாக விருதாளர்களுக்கு விருது வழங்கும் விழா இந்திய நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் அனைத்து அரங்காவலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நன்றி. தேங்க்யூ மேம். ஓவர் டு யூ. அறக்கட்டளை பற்றிய அழகானதொரு அறிமுக உரையை விரிவாகவும் அழகான கருத்துக்களை எடுத்துரைத்த நமது ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நமது இந்த இனிய விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மகேஷ் ஐயாவினை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. ஐயா அவர்கள் தமிரிக்கா டிவி நிறுவனர் திரு மகேஷ் நாட்டாண்மை அவர்கள் தமிழ் ஆர்வமும் கலை ஆர்வமும் நிறைந்தவர். மதுரையில் இருந்து புறப்பட்டு நியூயார்க்கில் தமிரிக்கா டிவி என்ற அமெரிக்காவில் முதல் தமிழ் தொலைக்காட்சியை நிறுவ 5 வருடங்களாக மிகவும் செம்மையாக நடத்தி அதில் திறமையானவர்களை கண்டறிந்து அவர்களின் திறமையை உலகறிய செய்து வருகிறார். நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்தில் 2 வருடங்களாக தலைவராக இருந்தவர். NRI என்கிற குறும்படத்தை எடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். பல கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாணவர்களை ஈர்ப்பவர். ஐயா அவர்கள் எங்களது இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை ஒரு சில
வார்த்தைகள் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி அம்மா, ரொம்ப அழகா தொகுத்து வளர்ந்துட்டு இருக்கீங்க, மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ், அமெரிக்கா தொலைக்காட்சியில இருந்து பேசுறேன். முன்னமே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கா டிவி ஒரு 5 வருடம் முன்னாடி ஆரம்பிச்சோம். ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு நிறைய வருடங்களாக பார்த்தோம்னா எங்களுக்கென்று தமிழர்களுக்கென்று ஒரு சேனலும் இல்லை. அதனால்தான் வந்து சரி இங்க இருக்கிற உள்ளூர் திறமைகளை கண்டறிந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்ன்ற நோக்குல தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பிச்சு ஒரு வருடத்திலேயே வந்து உலக அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 400 அமைப்புகளோட கொலாபரேட் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள், 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில திரு மதன்குமார் அவர்கள் என்னை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா வரணும் சார்ன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட மிகப்பெரிய ஃபேன் சொல்லலாம். அதே மாதிரி ஈக்குவலா சின்ன கலைவாணர் விவேக், அவர் தான் வந்து எங்களோட என்ன சொல்றது, நாங்க டெய்லி வந்து அவரோட நகைச்சுவையும் அவரோட சிந்தனைகளையும் புரிந்து கொண்டு அவரோட வாழ்க்கையிலே போட்டுக்கிறோம். ஸோ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட எளிமை, அப்புறம் நேர்மை, அதே மாதிரி இந்த பூமிக்கு பசுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 1 கோடி மரம் நடணும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டாரோ உலக நாயகனோ அந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது சின்ன கலைஞர் விவேக் வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவர் இருந்த காலத்தில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டார். இது வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவர் அவ்வளோ எஃபர்ட், அதாவது ரொம்ப ஹை மார்க்கெட்ல இருக்கும்போது ஒரு அவருக்கு இவ்வளவு லட்சம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு நகரங்களிலும் போயிட்டு மரம் நடுற நிகழ்ச்சியில நிறைய கலந்துக்கிட்டு எல்லோருக்கும் ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. கண்டிப்பா. அதே மாதிரி அறம் அன்பின் கட்டளை, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கட்டளையோட பேரே வந்து ரொம்ப சுவையா இருக்கு. அறம் அன்பின் கட்டளை, அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம தமிழர்கள்ட்ட அறம்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து அன்பு. இந்த உலகமே அன்பாலதான் இயங்குது. ஸோ அதை வந்து 2யும் இணைச்சு தம்பி மதன்குமார் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாரு. முதல்ல வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நான் நடனம் சொல்லி தர்றேன், அவங்க பெரிய லெவல்ல வந்திருக்காங்க, ஒரு 200 குழந்தைக்கு மேல சொல்லி தந்திருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னாரு. அதுலயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அன்பின் அறக்கட்டளை மூலமா வந்து சரி மரம் நடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊக்குவித்திருக்கோம், அவ்வளவு பேர் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் சரி இதுதான் பண்றீங்களான்னு நினைச்சா, இல்ல எங்க அறக்கட்டளையில ஒரு 7 பேர் கொண்ட குழு இருக்கும். நிறைய மக்களுக்கு உணவு, வாழ்வாதாரம் இழந்த நிறைய பேருக்கு உணவு கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து பெட்ஷீட் கொடுக்கறது, இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி. அதாவது அந்த சும்மா அறக்கட்டளை வச்சோம் ஒரு பேருக்கு பண்ணோம் சொல்லாம அன்பின் அறக்கட்டளைன்னு சொல்றது ரொம்ப சிறப்பா, ஒவ்வொரு அதோட வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியுற மாதிரி ஒரு விஷயமும் ரொம்ப அழகா கொண்டு போறாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த அறக்கட்டளையில மூலமா இன்னைக்கு விருது வாங்குற எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் இது வளரணும். அதே மாதிரி
தெமரிக்கா மூலமா எங்களால என்ன புட முடியும், இனிமே வந்து எப்படி உங்களோட சேர்ந்து எங்களோட அமைப்பும் கொண்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்துருக்கோம், நாங்க வந்து ஒரு உலக அமைப்புகள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய லெவல்ல பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணங்கள் இருந்தா அதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்க நல்ல எண்ணங்களோட வெறும் 7 பேர் வச்சு அதை வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வச்சு அவ்வளவு தூரம் பண்றீங்க. அதை வந்து இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்து பணிபுரியறதுக்கு ஆர்வலமா இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா, உங்களோட வாழ்த்துக்கள் எங்களை வளர வைக்கும். இன்னும் இணைந்து செய்வோம், இயன்றதை செய்வோம், இயலாதவருக்கு. நன்றி அண்ணா. கண்டிப்பா. மிக்க நன்றி ஐயா, அருமையானதொரு வாழ்த்துறையை வழங்கியதற்கு நன்றி. ஐயா அவர்களின் பொற்கரங்களால் தேசத்தின் சிற்பி விருதுகளை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதன் அவார்ட் சாய் ஷேர் பண்ணிடலாங்களா? ஷேர் பண்ணிடலாம். ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக தேசத்தின் சிற்பி விருது பாகம் 2, இதில் விருது பெறுபவர் தமிழ்மிகு ஏ கபிலன், தர்மபுரி. அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்க அண்ணன் மகேஷ் நாட்டாமை அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேசத்தின் சிற்பி அந்த விருது பேரே அவ்வளவு அழகா இருக்கு. தர்மபுரி மாவட்டத்துல இருந்து கபிலன், மிக்க நன்றிங்க. இதே மாதிரி உங்க நண்பர்கள்டையும் ஒரு 10 பேர்கிட்ட அவங்களையும் மரம் நடுவதற்கு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக ஏ மணிகண்டன், தஞ்சாவூர். ஆனா இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க நட்ட மரத்தோட புகைப்படம் வந்து இந்த விருதுலயே வழங்கியிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளோ நல்ல அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்து கூற அண்ணனை அன்புடன் வாழ்க்கிறோம். தம்பி மணிகண்டன், தஞ்சாவூர்ல இருந்து பண்ணிருக்கீங்க இந்த மரம் நடுவது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எல்லாரும் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பூமி தாய்க்காக நல்லது பண்றீங்க. ஸோ கண்டிப்பா மென்மேலும் வளரணும். நீங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பா பண்றீங்க. நன்றிங்க. அடுத்ததாக பி கிருத்திகா, சிவகங்கை. கிருத்திகாவுக்கு வாழ்த்துக்கள். சிவகங்கையில இருந்து எந்த ஊர்ல இருந்தாலும் அதுதான் தமிழர்களோட ஒரு அறம் சார்ந்த ஒரு பண்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடுத்ததாக சாய் சி குணசேகரன், நாமக்கல் மாவட்டத்துல இருந்து படிப்பாளிகள் அதே மாதிரி அறம் சார்ந்தும் முன்னாடியே இருக்கிறது. வாழ்த்துக்கள் குணசேகரன். டாக்டர் எஸ் ஏ பழனிசாமி, ஈரோடு. இவர் வந்து பள்ளி முழுக்க ஒரு 20 மரங்களா ஒரே நாள் நட்டாங்கன்னு. அது தேசத்தின் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் அண்ணன் வாயிலாக. சிறப்பு சிறப்பு. டாக்டருக்கு மிகவும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பள்ளி நிறைய பண்ணும்போது அதை பார்த்துட்டு அவ்வளவு பேர் முன்னாடியே வருவாங்க. ஸோ டாக்டருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக சி ரஞ்சிதா, திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கீங்க. ரஞ்சிதாவுக்கு வாழ்த்துக்கள். சிவபெருமான் உங்களை காக்கட்டும். நன்றி நன்றி. அடுத்ததாக ஜே ஆண்டனி பிரகாஷ், திருவாரூர்.
நான் இது பாத்தீங்கன்னா இப்போ பன்னாட்டு அளவிலான விருது விழானே சொல்லலானே. இப்போ இது நம்ம மாவட்டம் வாரியா மாநில வாரியா சொல்லாம இது பன்னாட்டு அளவுல இது ரீச் ஆயிருக்கு. இந்த விருது விழால அண்ணன் வாயிலாக ஆண்டனி பிரகாஷ் திருவாரூர் அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்குவதில் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆண்டனி. கே ஆனந்தி, தர்மபுரி மாவட்டம். ஆனந்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக கே நதியா, இது ஸ்கூல் குழந்தைங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க. அவங்க மனசுலயும் தேசத்தின் சிற்பி அப்படிங்கிற ஒரு விதையை போட்டிருக்கோம் ஐயா வாயிலாக. மேலும் மேலும் இதுதான் உங்களோட வெற்றின்னு நினைக்கிறேன். பெரியவங்களோட இல்லாம ஒரு குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் சின்ன வயசுலயே நம்ம விதைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாடு செழிப்பாகும். சோ நதியாவுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள் நதியா. கே கவின்குமார், காரைக்குடி. காரைக்குடி கவின்குமாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக லக்ஷிதா விபி, கோயம்புத்தூர். லக்ஷிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ரொம்ப சின்ன வயசுல இந்த மரம் நடுற விஷயம் வந்து அவங்க மனதுல ஒரு விதையா ஊனிருக்கோண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. கண்டிப்பா. அடுத்ததாக அங்கமுத்து, சேலம். அங்கமுத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக காவியா, எம் காவியா. காவியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிண்ணா, மிக்க நன்றி. அடுத்ததாக கிருத்திக், சேலம், கிருத்திகேஷ் அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அண்ணன் வாயிலாக. நான் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ப்ரீஷியஸ் டைம்ல நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் இந்த தேசத்தின் சிற்பி விருது விழாவில் நியூயார்க்கிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பண்ணலாம். அறம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மரம் சார்ந்த விஷயம் இருந்தாலும் சரி, இணைந்து பண்ணுவோம். கண்டிப்பா. நாங்க மாதம் இந்த மாதிரி ஒரு தொண்டாற்று நிறுவனத்தோட இணைந்து பல இசை நிகழ்ச்சிகள், பல ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஸோ உள்ள வாங்க, சேர்ந்தே பணிபுரியலாம். கண்டிப்பா. நன்றிண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. ஆஷா, over to you. அடுத்த சீஃப் கெஸ்ட் நம்ம அழைச்சிடலாமா? மதன், இப்போ ஒரு ஷார்ட் இருக்கு, அத அனௌன்ஸ் பண்ணலாம். ஷார்ட் வீடியோ ப்ளே பண்ணிடலாம். 1 minute வீடியோ இருக்கு, அது ஸ்டார்ட். நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் 1 நிமிட காணொளி உங்களுக்காக நமது வலையொலி வாயிலாக இதோ. சாய், சவுண்ட் வைங்க சாய். ஒரே நிமிஷம். சவுண்ட் வருதா? வரலைங்களே. வருது. ஓகே ரைட். சவுண்ட் வருதா? வருது சார். வருது.
How many of you know photosynthesis? Like, you know, the photosynthesis process, every mature tree absorbs 20 kilograms of carbon dioxide every year and lets out. How many of you know photosynthesis? It lets out. You have a billion. Okay. India, billion trees, you calculate how much. Will you take a vote from me? How many of you know photosynthesis? Like, you know, the photosynthesis process, every mature tree absorbs 20 kilograms of carbon dioxide every year and lets out. How many of you know photosynthesis? It lets out. You have a billion. Okay. India, billion trees, you calculate how much. Will you take a vote from me? How many of you know photosynthesis? Like, you know, the photosynthesis process, every mature tree absorbs 20 kilograms of carbon dioxide every year and lets out. How many of you know photosynthesis? It lets out. You have a billion. Okay. India, billion trees, you calculate how much. Will you take a vote from me? How many of you know photosynthesis? Like, you know, the photosynthesis process, every mature tree absorbs 20 kilograms of carbon dioxide every year and lets out. How many of you know photosynthesis? It lets out. You have a billion. நன்றி சாய். மேம் ஆஷா மேம். விருதுகளை வழங்கி சென்ற ஐயா அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது இந்த இனிய விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திருமதி ஆரோக்கிய செல்வி அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. பள்ளி ஆசிரியராக இவர் சமூக முன்னேற்ற செயல்பாடுகளில் திறம்பட செயல்பட்டு வருகிறார். கடலூர் இளந்தளிர் அமைப்பின் செயலாளராக இவர் பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். பட்டிமன்றங்கள் நடத்துதல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துதல், கவியரங்குகளில் பங்கேற்றல், கதை, கவிதை, கட்டுரை, மாத இதழ்களில் எழுதுதல், மரக்கன்றுகள் நடுதல், கொரோனா விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் கால உதவிகள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளின் மூலம் சமூகத்துக்கு பெருந்தொண்டு ஆற்றி வருகிறார். அம்மா அவர்களை இந்த இனிய விழாவுக்கு நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று தங்கள் உரையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்னை தமிழே அருந்தமிழே, என்னில் கலந்த இளந்தமிழே, உன்னில் கலந்தே உலகறிந்தேன், ஊர் கூட அறியாதிருந்த என் பெயரை உலகறிய செய்திட்ட என் உயிர் தமிழே, உயர் தமிழே, உன்னை வணங்குகிறேன். செந்தமிழால் கண்டெடுத்த ஒரு அருமையான நட்புதான் நமது மதன்குமார் அவர்கள். அவர் தன்னுடைய அந்த அறம் அன்பின் அடையாளம் என்கின்ற அறக்கட்டளையினுடைய பெயரை நமது சிறப்பு விருந்தினர் திரு மகேஷ் அவர்கள் மகேஷ் சார் சொல்லும் போது மிக அருமையா சொன்னாங்க. அறம் அன்பின் அடையாளம், அறம் என்றாலே அது அன்பினுடைய அடையாளம் என்கின்ற ஒரு மிக அருமையான அற்புதமான விளக்கத்தை தரக்கூடிய பெயரிலேயே அவங்க அவர்களுடைய தொண்டினை எடுத்து கூறும் வகையில் மிக அற்புதமான பெயரினை இந்த அறக்கட்டளைக்கு சூட்டி, பெயர் மட்டுமல்ல எங்களுடைய பயணம் அந்த பெயருக்கேற்ற வகையில் மிக அற்புதமான பயணத்தை மேற்கொள்ளும் என்று தொடர்ந்து, அதாவது சார் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெயர் வாங்கிட்டோம், அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு இல்லாம பல அவர்களுடைய அந்த பணிகளை நான் தொடர்ந்து கவனித்து வருகின்றேன், தொடர்ந்து அறிந்தும் வருகின்றேன். அந்த வகையில் பல அற்புதமான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு அந்த அதுவும் சிறப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நடனம் கற்பிக்கின்ற மதன் அவர்களுக்கு எங்கள் இளந்தளிர் கடலூர் அமைப்பின் சார்பாக
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மன வலிமையை கொடுத்து ஒரு எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு மன தைரியத்தை கொடுத்து ஊக்கமூட்டி வருகின்ற உங்களுடைய அந்த பணி ஒரு ஒப்பற்ற பணி என்றுதான் கூற வேண்டும். அதே வகையில் இந்த அறம் அன்பின் அடையாளத்தின் சார்பாக இந்த கொரோனா பேரிடரில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இந்த அறக்கட்டளையின் சார்பில் பசியாறி வருகின்ற வயிறுகள் எல்லாம் இந்த அமைப்பினை வாழ்த்தட்டும். இந்த அறக்கட்டளையினை அவர்கள் மன நிறைந்து வாழ்த்தும் போது இன்னும் பல கோணங்களில் நல்ல ஒரு மாற்றங்களோடு நாளுக்கு நாள் புதிதாக புத்துணர்வோடு இந்த அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை திகழ என்றென்றும் மனதார வாழ்த்துகின்றேன். ஏனென்று கேட்டால் அது அடுத்ததாக இப்ப சிறப்பாக நாம் இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். யாருமே முன்னெடுக்காத முதன்முறையாக நமது விவேக் அவர்கள் காலமான பின்பு அவருடைய கனவை நிறைவேற்றும் வகையில் கலாம் ஐயா சொன்ன அந்த 1 கோடி மரக்கன்றுகள் அந்த நடும் திட்டத்தினை நமது விவேக் அவர்கள் சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது 30 லட்சம் மரக்கன்றுகளுக்கு நான் நட்டுவிட்டு நம்மிடத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை நமது கரங்களில் கொடுத்து சென்றுள்ளார்கள். அந்த பணியினை நாம் எடுத்து செய்ய வேண்டும் என்று இந்த அறம் அன்பின் அறக்கட்டளை இன்று கையில் எடுத்துள்ளது. அதன் மூலமாக முதல் கட்டமாக, அடுத்தது 2ஆம் கட்டமாக மொத்தமாக சேர்த்து 1080 பேர் மரக்கன்றுகளை அவர்களை ஊன்ற செய்து அவர்கள் பெயர் பட்டியலை அனுப்ப செய்து அவற்றை ஒரு அழகான வடிவமைப்பில் அவர்களுக்கு ஒரு சான்றிதழை கொடுத்து ஒரு விருது சான்றிதழை கொடுத்து ஊக்குவிக்கும் பொழுது, அதுவும் அந்த சான்றிதழில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய புகைப்படங்களை, அந்த மரக்கன்று நடும்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களை அதில் பதிவிட்டிருக்கின்ற அற்புதமான பணிகள். இதற்கு தொடர்ந்து மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் மதன் அவர்கள். உங்களுடைய உழைப்பினை நான் பாராட்டுகின்றேன் மதன் அவர்கள். இதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். மென்மேலும் நாங்கள் எல்லாம் வாழ்த்தும் பொழுது நீங்கள் மென்மேலும் வளர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த தேசத்தின் சிற்பி விருது பெறுகின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு, இன்று இளந்தளிர் கடலூர் என்கின்ற அந்த அமைப்பின் என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் யார் என்று சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, நான் ஒரு ஆசிரியையாக மாணவர்கள் உள்ளத்தில் மரக்கன்றுகளை நடக்கூடிய சிந்தனைகளை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த இளந்தளிர் கடலூர் என்கின்ற எங்களுடைய அமைப்பு. இந்த அமைப்பின் வாயிலாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாணவர்களிடையே 10 மரக்கன்றுகள் வழங்கி, முதல் கட்டமாக அந்த 10 மரக்கன்றுகளுக்கும் 10 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுடைய கரங்களில் கொடுத்து, இதை நீங்கள் பொறுப்புணர்வோடு வளர்த்தெடுத்து இந்த மரம் ஒரு 6 அடிக்கு மேல் வளர்ந்த பிறகு நாங்கள் பரிசளித்து ஊக்குவித்து அந்த குழந்தைகளை வருகின்றோம். அவ்வண்ணமாக இதுவரை 11 பள்ளிகள், 2 கல்லூரிகள் என எங்கள் அமைப்பு தொடங்கி வருகிற ஆகஸ்ட் 8 அந்த தேதியன்று 3 வருடம் தொடங்குகிறது, 3வது வருடம். இந்த இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் 1075 மரக்கன்றுகள் நாங்கள் நட்டு இன்று பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் மிக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய சமுதாயத்தில் பல அமைப்புகள் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஊக்குவித்து வருகின்றது, நடக்கூடிய நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனாலும் அவற்றை பராமரிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அன்றைய நாளில் ஒரு மரக்கன்றினை நட்டு அதற்கு புகைப்படம் எடுத்து அதை ஒரு விளம்பரம், மற்றவர்களை குறை சொல்வதாக இல்லை, அதை ஒரு விளம்பரப்படுத்துவதாக மட்டும் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாகவே அந்த மரக்கன்றுகளை எப்படி நட வேண்டும், அதற்கான ஒரு பராமரிப்பினை ஏற்படுத்த வேண்டும். அதை பராமரித்து அது எதிர்கால சந்ததிகளுக்கு அது நல்ல ஒரு காற்றையும் நீரையும் கொடுக்கக்கூடிய, இன்றெல்லாம் பார்த்தால் இந்த கொரோனா பேரிடரில் எத்தனையோ பேர் அந்த மூச்சு காற்றுக்காக ஏங்கி தவித்தது, அந்த உயிர் போகின்ற அந்த சூழலில் அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் எத்தனை உயிர்களை நாம் பறிகொடுத்தோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொணர்ந்து, இந்த எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி நமது மதன் அவர்கள் இந்த அறம் அன்பின் அடையாளம் இந்த அறக்கட்டளையின் சார்பாக மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியினை முன்னெடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் விருது பெறுகின்ற தேசத்தின் சிற்பி விருதுகளை
பெற்று மகிழ இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மரக்கன்றுகள் ஒவ்வொன்றையும் உங்கள் வீட்டை சுற்றி அதுக்கு ஒரு பராமரிக்க பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு 2 குச்சி வச்சு இது பக்கத்துல இந்த பச்சை வலைகள் என்று சொல்வார்கள். இப்பெல்லாம் கடையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எளிமையா கிடைக்குது. அது 1 மீட்டரே பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அதை வாங்கினீங்கன்னா ஒரு 4-5 மரக்கன்றுகளுக்கு நாம் அதை திட்டமா கட் பண்ணி அதுல வந்து நம்ம ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அந்த மாதிரி எளிமையான பாதுகாப்பையாவது கொடுத்து அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதற்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு தேவையான, அவர்கள் உணவிற்கு தேவையான காய்கறிகளோ மரக்கன்றுகளோ பழங்களோ எல்லாமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வகையில் அனைவரும் இந்த மரக்கன்று நடக்கூடிய நிகழ்வினை முன்னெடுத்துள்ளமைக்கு உங்களை மனதார பாராட்டி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிம்மா. உங்கள் பொற்கரங்களால் இந்த தேசத்தின் சிற்ப விருது வழங்க வந்திருப்பது எங்களுக்கும் எங்களது அறக்கட்டளைக்கும் மிகுந்த பெருமை அளிக்கும் இந்த தருணம். இதோ அடுத்ததாக தேசத்தின் சிற்ப விருது வழங்க திரு MS வஷன், சிவகங்கை. எப்படி உத்வேகம் கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் காமராஜர் ஐயா பிறந்த தினத்தன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு விருது அறிவிச்சிருந்தீங்க. அந்த விஷயம் தான் எங்களுக்கு இந்த ஊக்கமே கொடுத்துச்சு. அந்த விஷயம் தான் தேசத்தின் சிற்பி விருது அப்படிங்கிற ஒரு விழாவை கையில் எடுக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த விழாவை சிறப்பா பாகம் 2ஆம் பாகம் 450 மொத்தமா 1080 பேத்துக்கு நாங்க இந்த விருது வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை வந்து ஐயாவோட கனவு நாளான 2020 நாட்கள் 2020 பேரை நம்ம நட வச்சோம்னாவே பெரிய விஷயமா இருக்கும். இப்ப 1080 வந்துருச்சு. மீண்டும் எங்களோட இலக்கு வந்து தொடரும். இதை வந்து சும்மா நடுறதோட இல்லாம இதை வந்து வளர்த்து அடுத்த வருஷம் இதோட வளர்ச்சி எந்த சதவீதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து நல்லா வளர்த்துனவங்களுக்கு மரங்களின் காவலர் விருது அப்படிங்கிற ஒரு விருது தரலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத மரம் நடுறதோடு இல்லாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அந்த எண்ணத்துக்கு இந்த நேரத்துல எங்களோட தேசத்தின் சிற்பி அடுத்ததாக பிரகாஷ், தர்மபுரி. தர்மபுரியிலிருந்து பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசத்தின் சிற்பி விருது பெற்றுள்ள நீங்கள் மரத்தின் காவலர் விருதையும் பெற்று இந்த மரக்கன்றினை பராமரிக்க அன்போடு வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள் பிரகாஷ். பிரசாத், நாமக்கல். நாமக்கல்லில் இருந்து பிரசாத் அவர்களுக்கு இந்த தேசத்தின் சிற்பி விருதினை அளித்து மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றென்றும் மரக்கன்றோடு நல்லதொரு பசுமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் பிரசாத். செல்வி பிரமிளா, திருவண்ணாமலை. இந்த மாணவர்கள், குழந்தை வந்து ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான் படிக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்த பொழுதிலும் இப்பொழுதே அதை மரக்கன்றினை நட்டு அதை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஊட்டியுள்ள உங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரமிளா, வாழ்த்துக்கள்.
இன்று முதல் தேசத்தின் சிற்பியாக நீங்கள் திகழப் போகின்றீர்கள். மென்மேலும் பல மரக்கன்றுகளை நட அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் பிரமிளா. ரமேஷ் தென்காசி. தென்காசியிலிருந்து ரமேஷ் அவர்கள் இந்த மரக்கன்றினை நட்டு இன்று தேசத்தின் சிற்பி விருது பெறுகின்றார்கள். இந்த மரக்கன்றினை பராமரித்து நல்ல முறையில் மென்மேலும் இந்த அடுத்த ஆண்டு மரத்தின் காவலர் விருது பெறும் பொழுது இன்னும் நான் 4-5 மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றேன் என்கின்ற அன்பான செய்திகளை எங்களோடு பகிர ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக மாலினி. மாலினி, வாழ்த்துக்கள் குட்டிமா. அந்த சின்ன குழந்தை அழகா மரக்கன்று நட்டு படம் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த செடியை நீங்க நல்ல முறையில வளர்த்து பராமரிக்கணும். மாலினி, வாழ்த்துக்கள். தேசத்தின் சிற்பியாக நீங்கள் திகழ அன்போடு வாழ்த்துகிறேன். அடுத்ததாக பி கோகுல், சேலம். கோகுல், சேலத்திலிருந்து கோகுல், நீங்க இந்த மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றதில் மகிழ்ச்சி. தேசத்தின் சிற்பி விருது அளித்து மகிழ்கின்றேன். நீங்கள் இன்னும் பல மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க அன்போடு வாழ்த்துகிறேன். அடுத்ததாக பி தினேஷ் பாலா, காரைக்குடி. காரைக்குடியிலிருந்து தினேஷ் பாலா அவர்கள் இன்று தேசத்தின் சிற்பி விருதினை பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள் தினேஷ் பாலா. நீங்கள் இன்னும் பல மரக்கன்றுகளை நட்டு இந்த எதிர்கால சந்ததிக்கு தேவையான நல்ல காற்று, நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கு தேவையான இந்த ஒரு பசுமையான பாரதத்தை உருவாக்க அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் தினேஷ் பாலா. பி பர்வதம், காரைக்குடி. காரைக்குடியிலிருந்து பர்வதம் அவர்களுக்கு இந்த தேசத்தின் சிற்பி விருதினை வழங்கி மகிழ்கின்றேன். பர்வதம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்றென்றும் இந்த தேசத்தின் சிற்பியாக பசுமை பாரதத்தை உருவாக்க மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. இந்த நிகழ்வில் எங்களுடன் இணைந்து இந்த பொன்மாலை பொழுதில் நல்லதொரு நிகழ்வில் தேசத்தின் சிற்பி விருது வழங்கிய தங்களுக்கும் தங்களது இளந்தளிர் அமைப்பிற்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இணைந்து செய்வோம் இன்னும் பல சாதனைகளை, என்றதை செய்வோம் இயலாதவருக்கு. நன்றி. நன்றி சார். இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அறம் அன்பின் அறக்கட்டளைக்கு அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்பதன் அவசியத்தை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினீர்கள். தேசத்தின் சிற்பி வழங்கி சிறப்பித்தமைக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் திரு சிங்காரவேலன் ஐயாவினை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. K.S. Singarvelan sir completed BE Mechanical in BIT 2000. Since started off the career working in renewable energy industry and completed several wind power projects across India. Worked with various Indian wind turbines manufacturers, MNCs and large business houses like Reliance and KC, Tabar Group. Working in renewable energy sector for the past 2 decades, installed more than 3000 MW green energy to save Mother Nature. ஐயா அவர்களை எங்கள் விழாவுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். ஐயா அவர்களை ஒரு சிறிய உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி அம்மா. மிக்க நன்றி மதன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்புரை ஆற்ற அழைத்தமைக்காக மிக்க நன்றி. அவை பிராட்டி சொன்னது போல் அறம் செய்ய விரும்பு. ஸோ அவர்கள் முதலில் சொன்னதே அறம் செய்ய விரும்பு. ஸோ அந்த சொல்லில் இருந்து நீங்கள் எடுத்து அறம் அன்பின் அடையாளம். ஸோ அறத்தையும் அன்பையும் நீங்கள் இணைத்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அதற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 21 ஆண்டுகளாக வேரியஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, நேச்சரா எப்படி நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சேனல் எனக்கு ஓப்பன் ஆகிச்சு. ஸோ அது மூலமாகவே கடந்த 21 வருஷமா நான்
பியூர்லி வந்து காற்றாலை மின் திட்ட சம்பந்தப்பட்ட பணிகளில் மட்டுமே பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 3000 மெகாவாட்டுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000 எண்ணிக்கையிலான காற்றாலைகளை இந்தியா முழுவதும் அமைத்திருக்கிறேன். ஸோ எனக்கு முன்னால் பேசிய அம்மா அவர்கள் சொன்னது போல் நம்மளுடைய மூச்சு காற்று தான் நம்மளை வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் உண்ணாமல் ஒரு வாரம் கூட இருக்கலாம், ஆனால் மூச்சு இல்லாமல் நம்மால் 3 நிமிடத்திற்கு மேல் நம்மளால் இருக்க முடியாது ஆக்சுவலா. ஸோ அப்படிப்பட்ட மூச்சை கொடுக்கறதே வந்து நம்மளை சுற்றி இருக்க மரங்கள் தான். ஸோ மரங்கள் தான் நம்மளுடைய நுரையீரல் ஆக்சுவலா. ஸோ மரங்கள் இல்லாம நம்ம கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அறம் அன்பின் அடையாளத்தின் சேவை தொடரட்டும். நாங்களும் எங்களுடைய ப்ராஜெக்ட் செய்யும் போது நாங்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து மரத்தை வந்து வெட்ட வேண்டிய அவசியம் வரும். பட் அதற்கு சமமாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு மரத்தை வெட்டினோம் என்றால் அதற்கு சமமாக ஒரு 10 மரக்கன்றுகளை நட்டு அதை முறையாக நாங்கள் வளர்த்து நாங்கள் அதை வந்து நாங்கள் ஒரு ரெக்கார்டு மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட லாஸ்ட் 21 இயர்ஸா வந்து நாங்கள் அது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதோ இல்லை வாட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்றதோ அது ஃபுல்லாவே நாங்கள் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி அது ஃபுல்லாவே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரொம்ப ஒரு இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லாம ஈவன் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போனா கூட அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மக்களுக்கு வந்து பலன்கள் வர மாதிரி மட்டுமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எங்களுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸாவே நாங்கள் வந்து கண்டிப்பா கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்னன்னா, மரம் நடுவது மட்டுமல்லாமல் நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்மளுடைய எனர்ஜி தேவைகளையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். ஸோ அது மூலமா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம கோல் பேஸ்டு பிளான்ட்லயோ இல்லை மற்றதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றதையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பவர்ஸ் வந்து கண்டிப்பா சேவ் பண்ணுங்க எல்லாருமே. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் எஃபிஷியன்சிக்காக வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இனிஷியலா கொஞ்சம் காஸ்ட் கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் எக்யூப்மெண்ட் வாங்கினோம்னா அதுல வந்து நமக்கு கண்டிப்பா பவர் சேவிங் நிறைய வரும். ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பா அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி வந்து இப்ப எல்இடி லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய புது இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட்ஸும் நிறைய சப்சிடிஸ் கொடுத்துட்டு இருக்கு. எல்லாரும் அதையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஸோ 2 கண்களாக இருக்கட்டும். ஸோ வாழ்த்துக்கள் அனைவரும். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அலுமினி அசோசியேஷன் பத்தி 1 or 2 words நீங்க சொல்லிடலாம். as a president நீங்க இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ இந்த வருடம் வந்து நான் பண்ணாரியம்மன் பொறியியல் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்கேன். இந்த சங்கத்துல வந்து கிட்டத்தட்ட 23,000 மாணவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இருக்காங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவங்களுடைய டெய்லி வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட அவங்களால என்ன செய்ய முடியும், ரிட்டர்னிங் பேக் டு சொசைட்டி, அதை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அறம் அன்பின் அடையாளம் மதன் அண்ட் அந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. எங்களோட அலுமினி அசோசியேஷன்ல வந்து நாங்க எல்லாருமே இப்ப இந்த இயர்ல இருந்து என்ன என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அந்த மாதிரி வந்து எல்லா அசோசியேஷனையும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 12 சாப்டர்ஸ் இருக்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும். அது ஒவ்வொரு சாப்டரையும் வந்து ஒவ்வொரு மாசம் நாங்க பேசிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்களால லோக்கல் லெவல்ல என்ன பண்ண முடியும், உணவு கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல நம்மளால கம்யூனிட்டி பேஸ்ட் வேற என்ன கொடுக்க முடியும், இல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, என்ன பண்ண முடியுங்கிறத வந்து நாங்க ஃபுல்லாவே அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொரோனா பீரியட்னால நம்மளால நிறைய ஆக்டிவிட்டி பண்ண முடியல. மேபி இறைவனை பிரார்த்திக்கிறோம் இது மிக சீக்கிரமாக இது முடிவுக்கு வந்துவிட்டு நம்ம எல்லாருமே நம்மளுடைய நார்மல் லைஃபுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல நம்மளால இன்னும் இதை வந்து சிறப்பா செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ்ண்ணே. உங்களோட ப்ரீஷியஸ் டைம். நீங்க நம்மளுக்கு அறிமுகம் கொடுத்ததே பாத்தீங்கன்னா பண்ணாரியம்மன் பொறியியல் கல்லூரி, முன்னாள் மாணவர்கள் சங்கம், இதுக்கு முன்னாள் தலைவர் சக்திவேலன் ஆகட்டும், முன்னாள் செயலாளர்கள் ஆகட்டும், முன்னாள் அரங்காளர் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்கும் ஊக்குவிச்சுட்டு இருக்க நம்ம சேர்மன் சார் சிபி சார் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள், சிரம் தாழ்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம்.
அவங்க இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய விஷயமும் வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் சைடு இருக்கு அப்படிங்கறதுனால இன்னும் நம்மளுக்கு இந்த விஷயத்துக்கு அண்ணனை கூப்பிட்டா நல்லா இருக்கும். தேசத்தின் சிற்பி விருது அப்படிங்கிறது மரத்தை சார்ந்து பண்றோம், அறம் சார்ந்து பண்றது இல்லாம மரம் சார்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணன் மூலியமா இந்த இடத்துல அவங்களுக்கு விருது வழங்குறதுல அண்ணன் எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் அந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா மதன், கண்டிப்பா. உங்கள் கரங்களால் பொற்கரங்களால் அடுத்து ஒரு 10 நபர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்க அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக எஸ் விஷால், நாமக்கல். விஷால், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூஸா இதை பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்த்துக்கள் விஷால். அடுத்ததாக எஸ் பவித்ரா. பவித்ரா, அருமையான செயல்மா, இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கட்டும். கூட 2 பசங்க இருக்காங்க, அவங்க பேர் ஆட் பண்ணிருக்கீங்களா மதன்? இல்லண்ணே, அவங்க தனித்தனியா அனுப்பியிருக்காங்கண்ணே. ஓகே, ஸ்கூல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூலே இத இந்த நிகழ்வை வந்து கையில எடுத்து ஸ்கூல்ல இருக்க அனைத்து குழந்தைகளுக்கு மத்தியிலயும் இந்த தேசத்தின் சிற்பி அப்படிங்கிற ஒரு சின்ன விதையை போட்டிருக்காங்க. அது இன்னும் விருட்சமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மிக அருமையான செயல். ஆக்சுவலா ஒரு ஸ்கூல்ல வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பா இதை பார்த்து மற்ற பசங்களும் வந்து நிறைய மோட்டிவேட் ஆவாங்க, அவங்களும் இதே மாதிரி செயலை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் பவித்ரா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக எஸ் பிரேமா, அதே ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்க. பிரேமா, உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இது போல நிறைய மரங்கள் நட்டு நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்க வேண்டுகிறோம். இந்த விஷயத்த அதாவது தேசத்தின் சிற்பி விருது வழங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இது வந்து ரொம்ப பீக்ல போகுது. என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாம நம்ம அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஆகட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆகட்டும், அதோட பற்றாக்குறை வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. போன இந்த செகண்ட் வேவ் அப்படிங்கிறப்போ ரொம்ப தேவைகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த தேவைகளை நம்மளால முடிஞ்ச இந்த 450 மரங்கள் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த தேசத்தின் சிற்பி விருது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கையில எடுத்தோம். அடுத்ததாக எஸ் ஷாமலா, சேலம், எங்கள் மாவட்டத்திலிருந்து. ஷியாமலா, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் வளர வளர மரமும் சேர்ந்து வளரும். ஸோ மரங்கள் வந்து ஆக்சுவலா மதன், நான் உங்கள்கிட்ட பேசும்போது நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஆக்சுவலா மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமா ஒரு விருட்சமா மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்திய கலாச்சாரமே பாத்தீங்கன்னா மரங்களை சுற்றியே தான் எல்லா இதுலயுமே நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம ஒரு திருமண சார்ந்ததோ இல்ல ஒரு குழந்தை பிறக்கல இருந்தோ இல்ல ஒரு கோயிலுக்குள்ள போனாலும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு மரங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மரங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது. ஆக்சுவலா வந்து அது வந்து மரங்கள் தனியா எங்கேயுமே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா திரும்ப வந்து கொண்டு வரணும். வாழ்த்துக்கள் ஷியாம்லா. அடுத்ததாக எஸ் கிட்டு, ராணிப்பேட்டை. எஸ் கிட்டு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பணியை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை சொல்லி அவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். எஸ் விமல்ராஜ், காரைக்குடி. விமல்ராஜ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த அறப்பணி தொடர்ந்து நடைபெற என் வாழ்த்துக்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தி அவர்களையும் இந்த செயலில் ஈடுபட நீங்கள் அடுத்ததாக வி திவ்யதர்ஷினி. ஐ திங்க் இந்த மொத்த ப்ரோக்ராம்லயே திவ்யதர்ஷினி குழந்தையா இருக்கு. திவ்யதர்ஷினி, உங்களுக்கு கடவுளுடைய கிருபை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நீங்கள் நன்றாக வளர்ந்து இந்த தேசத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்மஸ்ரீயாகவோ இல்ல ஒரு பத்ம விபூஷணாகவோ வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மரத்தை விட குழந்தை சின்னதா இருக்குன்னு சின்னதா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அந்த செயலை வந்து இந்த வயசுல செய்யும் போது அது வந்து நம்மளுடைய மனசை ஒட்டி நம்மளை வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது வந்து கொண்டு செல்லும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததாக வி பிரியதர்ஷினி, ரொம்ப அழகா அவங்க வச்ச மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் கல்வியிலும் நீங்கள் நன்று சிறந்து விளங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக அனிதா, கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல், MPHW.
இது எம்பி மேட்டூர் பவர் ஹவுஸ் மேபி அப்படியா இருக்கலாம். அனிதா, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இதை செய்வது போல உங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் அனைவருக்கும் இதையே செய்ய நீங்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. அன்சிதா மரம் ஐ திங்க் நல்ல பெரிய மரமா இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களை விட. இது வந்து 6 அடி மரம் நட்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா சின்ன மரத்தை வளர்க்கறத விட இந்த கொஞ்சம் பெரிய மரத்தை வளர்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கானது. அதை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் நீங்க அடுத்த தடவை வந்து மரத்தின் காவலன் விருதையும் வெல்வதற்கு என் வாழ்த்துக்கள் அன்சிதா. அடுத்ததாக நகமுல் ஷாரின். நகமுல் ஷாரின், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க நண்பர்கள் நண்பிகள் அனைவருக்கும் சொல்லி அவர்களையும் இந்த செயலில் ஈடுபட நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். வாழ்க வளமுடன்மா. யுவஸ்ரீ காஞ்சிபுரம். ஓகே, யுவஸ்ரீ உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அண்ணா. இந்த நிகழ்வு, இந்த தருணம் எங்களோட இணைந்ததுக்கு எங்க அறம் அன்பின் அடையாளம் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி மதன். ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட இதுக்குள்ள வந்திருக்கேன். நிறைய நம்ம தமிழ்ல வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் தமிழ் மீடியத்துலாம் படித்தேன். பட் 20 இயர்ஸா வந்து நம்ம வேற இந்த மற்ற பிற மொழிகளையே அதிகமா பயன்படுத்தினால நம்ம ஒரு சில வார்த்தைகள் சிக்கலா இருந்துச்சு. ஒரே ஒரு மட்டும் சொல்ல விரும்புறேன். ஈவன் நம்மளுடைய இந்து மதமோ இல்ல மற்ற எல்லா மதத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒரு மரத்தை வச்சதுக்கு வந்து ஒரு காரண காரியங்கள் இருக்கு. அந்த மரங்கள் வந்து நம்மளை மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததிகளையும் வந்து வாழ்த்துமா. அதை சுற்றியும் வந்து ஒரு எனர்ஜி ஃபீல் இருந்துட்டு இருக்கு. அது வந்து நம்மளை மட்டும் இல்லாம நம்மை சார்ந்தவரையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய பரம்பரையையும் வந்து அது வாழ்த்தும். அதனாலதான் நம்மளுடைய கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிக உயர்ந்த இடத்துலயோ ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒரு மரங்களையோ வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. இதுல வந்து குறிப்பாக வந்து சித்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மரத்தை வச்சு அந்த இடத்த வந்து ஃபுல்லாவே வந்து மிக செழுமையாக வச்சு அது மூலமா வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே இது பண்றாங்க. கண்டிப்பா. ஸோ நம்மளுடைய மரங்கள் வந்து அடுத்த தடவை நம்ம நீங்க சொல்லும் போது வந்து ஒரு மேபி ஒரு இந்த இயற்கை மருந்து சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட மரங்களை கூட நம்ம அதிகமாக ஊக்கப்படுத்தலாம். கண்டிப்பா நன்றி அண்ணா. உங்களோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ அடுத்த நிகழ்வுல கண்டிப்பா இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த சில மரங்களை கூட நடுறதுக்கு நாங்க பரிசீலனை பண்றோம். ஸோ ரொம்ப உங்க ப்ரீஷியஸ் டைம்ல எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணே. இன்னும் இணைந்து செய்வோம். நீங்க சொன்ன மாதிரி 23,000 பேத்துக்கு இந்த விஷயம் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். காரணம் வந்து நீங்க அத்தனை பேத்துக்கும் நீங்க தான் அந்த இடத்துல ஒரு பின் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து நம்ம அலுமினி அசோசியேஷனோட 23 பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட இங்க இருந்து நாங்க அடுத்த பயணம் செய்யறதுக்கு உங்களோட கையை பிடிச்சி நாங்க நடந்துட்டு போவோம் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறோம். ஸோ இன்னும் பல செய்வோம், இணைந்து செய்வோம். இணைந்த கைகள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. தேங்க்யூ so much. ஆஷா மேம், ஓவர் டு யூ. நன்றி ஐயா. உங்களின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டோம். வெட்டப்பட்ட மரங்கள் பட்டு போகும் முன்னே நட்டு வைப்போம், முன்னே புதிதாக எனும் இந்த நேரத்தில் இந்த உறுதியை எடுத்துக்கொண்டு நமது நிகழ்வின் இறுதிக்கட்ட நிகழ்வாக நன்றியுரை சொல்லிடலாமா? சாய் இன்னும் சர்டிபிகேட்ஸ் இருக்குங்களா? டிஸ்ப்ளே பண்ணுமா? சர்டிபிகேட்ஸ் ஆமா, சர்டிபிகேட்ஸ் இருக்கு. எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிடலாமா? அப்படி டிஸ்ப்ளே பண்ணிருங்க. ஓவனா ஸ்க்ராலிங். ஓகே. அவர் ஸ்டேஷன் என்ன இருக்குங்களா? இருக்குமா. ஒரு 10 நிமிஷம். ஓகே. தேசத்தின் சிற்பு விருது ரா நிபலரூபன் மலேசியா பன்னாட்டு அளவிலான இந்த தேசத்தின் சிற்பு விருது விழாவில் நிபலரூபன் மலேசியா அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பு விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அறம் அன்பின் அடையாளம் சார்பாக. அத்தகலா மணிகண்டன் சமூக சேவகர் கரூர் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பு விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக இலக்கில்லா மரக்கன்று நடும் குழுவாக இணைந்து செய்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு அறம் அன்பின் அடையாளம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
அடுத்ததாக இலக்கில்லா மரம் நடும் குழு திண்டுக்கல், அவர்கள் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கிறார்கள் என்று இங்கு அப்பட்டமாக தெரிகிறது. நிறைய மரங்கள் நட்டிருக்காங்க. இன்னும் நிறைய மரங்கள் நட்டு அடுத்த வருடம் இதே நாளில் மரங்களின் காவலர் விருது வழங்க வாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இஸ்மாயில் ஒரு 6 அடி மரம் நட்டிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக அங்குராஜ் உடுமலைப்பேட்டை, அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக தன்ஷிகா மதுரை, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக. துஷ்யந்தி இலங்கையிலிருந்தும் இந்த தேசத்தின் சிற்பி என்னும் விருது எனும் மாபெரும் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் பல செய்வோம், இணைந்து செய்வோம். அடுத்த பிரித்தியா இலங்கை, நம் அன்னை தமிழின் அழகிய தமிழை அங்கே கொண்டு சென்றிருக்கிறோம். பிரித்தியா இலங்கை தமிழர்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அதாவது விஷ்ணுராஜ் உடுமலைப்பேட்டை, நமது பன்னாட்டு அளவிலான இந்த நிகழ்வில் விஷ்ணுராஜ் அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக கன்னியப்பன் பத்திரிகையாளர் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கிங்ஸ்டன் சிவகங்கை, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறோம். சாய் தருண் சிவகங்கை, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். லாவண்யா கள்ளக்குறிச்சி, அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சாய்ராஜ் சிவகங்கை, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பிரவீனா இலங்கையிலிருந்து நமது தேசத்தின் சிற்பி விருதை பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுங்களுக்கும் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிரவீனா இலங்கை. கோகுல்ராஜ் ராணிப்பேட்டை, அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அனுஸ்ரீ மதுரை, அவர்களுக்கும் நமது சின்ன பத்மஸ்ரீ விவேக் ஐயா, மேதகா அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவு திட்டமான 1 கோடி மரங்களை கையிலெடுத்துள்ளோம். அறம் அன்பின் அடையாளம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வர்ஷா சிவகங்கையிலிருந்து நிறைய பேர் நட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கே நாங்க இந்த இடத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக. அடுத்ததாக பிரியதர்ஷினி உடுமலைப்பேட்டை, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சண்மதி தர்மபுரி, அவர்களுக்கும் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துவது பெருமை கொள்கிறது. அதாக மருதை கலாம் ஐயா, தெரியும் எனக்கு, ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல. அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக சுபா, அவர்களுக்கும் தென்னை மரமே நட்டிருக்காங்க, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக தமிழ் செல்வி ரங்கநாதன், ஊராட்சி மன்ற தலைவர் தருமபுரி, அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தாசரஹள்ளி BS புகழேந்தி தர்மபுரி, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பரசன் ஆசிரியர் தர்மபுரி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்த திரு இளங்கோ தர்மபுரி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். திரு முருகன் தர்மபுரி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக திரு ஞானசேகர் தர்மபுரி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். கிரிஜா கள்ளக்குறிச்சி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். நல்லாசிரியர் முனைவர் கிருபானந்தம் ராணிப்பேட்டை, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். நாகராஜ் தர்மபுரி, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். கற்பகமரமும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். பாரதி டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். PR துவாரகேஷ் LKG, அவர்களுக்கும் இந்த தேசத்தின் சிற்பி எனும் அரிய விருதை பொக்கிஷத்தை அவர்கள் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். பிரியதர்ஷினி மருத்துவ அலுவலர், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அவர்கள் ஆல்ரெடி அறம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சவிதா திருவண்ணாமலை, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். திரு பாலாஜி
திருவண்ணாமலை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மா கோவிந்தசாமி தர்மபுரி அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். வனிதா குமணவேல் தலைமை ஆசிரியர் அம்மா நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஜெய்ஷிதா திருமணி அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். மா அஞ்சலி தர்மபுரி அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அறமன்பின் சரவர் மா கணேஷ் தர்மபுரி அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். மு காளியம்மாள் ஈரோடு அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தாக முனைவர் கிங்ஸ்லின் கன்னியாகுமரி அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். முனைவர் ரா பாலகிருஷ்ணன் தஞ்சாவூர் அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தாக முனைவர் எஸ் கிரேஸ் ராணி தஞ்சாவூர் அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். முனைவர் மா எஸ்தர் ஜெகதீஸ்வரி சென்னை அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ரா வினோத் காந்தன் இலங்கை அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ராகுல் கண்ணன் நாமக்கல் அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ரா விக்னேஷ் மயிலாடுதுறை அவர்களுக்கும் தேசத்தின் அரிய விருதை அளித்து கௌரவப்படுத்துகிறோம். ரித்வின் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். விவின் ரிச்சர்ட் தஞ்சாவூர் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஐயா. பவன் பிரணவ் திருச்சி அவர்களுக்கும் தேசத்தின் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ஹர்ஷத் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸ்டீவ் ஜி ஜாயலன் கன்னியாகுமரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நவீன்குமார் சேலம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆறாம் அன்பின் நிலையம் சார்பாக ஏ நவீன்குமார் சேலம். ஏ ஆதனா 4th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அழகா மரணட்டிருக்கீங்க, இன்னும் பல செய்யுங்க. கிருத்திகேஷ் கோவை அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அழகான மரங்களை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இளம் இளம் சாதனையாளர்கள் அவங்க. கங்காதரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எல்லாத்தையும் ஐயா 2 ஐயாவை பார்த்துட்டு இருக்காங்க. பத்மஸ்ரீ விவேக் ஐயா மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. எங்க இருந்தாலும் அவங்களோட நினைவுல இந்த தேசத்தின் சிறப்பு என்னும் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. யுவராணி 6th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேசத்தின் சிறப்பு என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். விளை 3rd ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சாந்தனி 6th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இளம் பிஞ்சுகளின் மனதில் ஒரு விதையை தூவியுள்ளோம், இது விருட்சமாக. சிவானி 8th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். விருட்சமாகும் என்ற நம்பிக்கையில் இ சசி 7th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் அறம் அன்பின் நலம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். கே அனிதா 8th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேசத்தின் சிறப்பு எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அனுஷா வாழ்த்துக்கள் அனுஷா. கே தனுஷ் திருவண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தர்ஷினி 5th ஸ்டாண்டர்ட் அவர்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குதிபா 6th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஷாலினி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். யுவராணி 8th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கல்பனா வேணுகோபால் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேசிய விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். கல்பனா வேணுகோபால் வாழ்த்துக்கள். தினேஷ் வாழ்த்துக்கள் 6th ஸ்டாண்டர்ட் தேசிய விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ஜானுவிகா 8th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எம் ரஞ்சித் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
சாய் அப்படியே கொஞ்சம் கண்ணி பண்ணுங்க சாய். ஓகே ஓகே ஓகே. சக்தி தர்ஷினி ராமநாதபுரம் தேசத்தின் சிற்பி விருது எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். எம் சிவா 6th ஸ்டாண்டர்ட் திருவண்ணாமலை தேசத்தின் சிற்பி விருது எனும் விருதை வழங்கி உங்களை கௌரவப்படுத்துகிறோம். எம் வேதநாயகி 6th ஸ்டாண்டர்ட் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக எம் விஜயசாந்தி திருவண்ணாமலை வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக என் ஸ்ரீராம் தர்மபுரி அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக பி உமாபதி வடுகப்பட்டி அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பி வேணுகோபால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளும். அடுத்ததாக பி தங்கராசு சேலம் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஆர் தனுஷ் திருவண்ணாமலை 5ஆம் வகுப்பு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஜனார்த்தனன் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துவதில் அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை நன்றியும் பெரும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக ஆர் கௌசல்யா FNA மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தர்மபுரி வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆர் மாலினி 4th ஸ்டாண்டர்ட் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஆர் நித்யா வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக ஆர் ரேஷ்மிகா தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஆர் சுஷில் கிருஷ்ணா 6th ஸ்டாண்டர்ட் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக ரோஜா திருவண்ணாமலை வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக பால சரஸ்வதி விருதுநகர் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். எஸ் அனுஷா 7th ஸ்டாண்டர்ட் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. நிதின் 3rd ஸ்டாண்டர்ட் சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக எஸ் கோபிகா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்த்துக்கள் நன்றிகளும். அடுத்ததாக எஸ் ஹரிஹரன் 7th ஸ்டாண்டர்ட் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பிரேமச்சோ திருவண்ணாமலை தேசத்தின் சிற்பி விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். எஸ் சாந்தி 7th ஸ்டாண்டர்ட் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக எஸ் செல்வா வாழ்த்துக்கள். அடுத்ததாக டி கனிஷ்கா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக அனிருதன் 4th ஸ்டாண்டர்ட் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக தருண் ரூபேஷ் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வி லாவண்யா தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்குகிறோம். அடுத்ததாக வி பிரதாப் வாழ்த்துக்கள். அடுத்ததாக விநாயகம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் மு சக்திவேல் தர்மபுரியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக கஸ்தூரி கவிதா தர்மபுரி அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி விருதை வழங்கி அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக சபரி வைபவ் விழுப்புரம் இருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சஞ்சய் குமார் தர்மபுரி தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக முகமது ரியாஸ் மயிலாடுதுறையிலிருந்து வாழ்த்துக்கள் நன்றிகளும். அடுத்ததாக முனைவர் பே சுரேஷ் தர்மபுரியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவிக்கிறது. அடுத்ததாக ஜோமினா பாலமுருகன் சென்னை வாழ்த்துக்கள். அடுத்ததாக பவிகேஷ் விழுப்புரமிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறமாண்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக எம் சாரதி மதுரையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மாசிலாமணி திருவள்ளூர் மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெருமாள் திருவண்ணாமலையிலிருந்து வாழ்த்துக்கள் நன்றிகளும். அடுத்ததாக ராஜா கோவையிலிருந்து குழுவாக பதிவிட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிணி தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம்.
அடுத்ததாக மேகனா சுரேஷ் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஆறுமுகம் ஜெயகாந்த் கோவையிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவிக்கிறது. அடுத்ததாக சம்யுக்தா அறம் அன்பின் அடையாளம் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆறுமுகம் ஜெயகாந்தன் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக அன்பழகன் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. ரஜித் சிவகங்கை வாழ்த்துக்கள். அடுத்ததாக சௌந்தர்யா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிதீஷ் சிவகங்கை வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெயக்குமார் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக யுவஸ்ரீ சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மதுஸ்ரீ சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகஸ்ரீ பாண்டியன் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹர்ஷித் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக திவனேஷ் சிவகங்கை மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுஜா சிவகங்கை மாவட்டம் தேசத்தின் சிற்பி விருது வழங்குகிறார், கௌரவப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆலியா சிவகங்கை மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் சே சுரேஷ்குமார் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக கயல்விழி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நிறைய மரங்களை நட்டு அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் தேசத்தின் சிற்பி எனும் விருதுக்கு பட்டம் வாங்கிய அனைவருக்கும் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக என் சங்கீதா ராமநாதபுரம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கிருஷ்ணகாந்த் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பீனிக்ஸ் குழு தர்மபுரி தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அபினவ் ராம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாலாஜி திருக்கோயிலூர் உருவாக மரக்கன்றினை நட்டு அதன் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளனர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக முருகராஜன் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சாமுவேல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக விரேஷ் கிருத்திக் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவிக்கிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆர்த்திகா சிவகங்கை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெனிஷ்கா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக முகில் சிவகங்கை மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிகிருஷ்ணன் சிவகங்கை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிஷ் சிவகங்கை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிஷ் புதுக்கோட்டை, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சத்யா தஞ்சாவூர் மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவியரசன் காரைக்குடி தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக முத்து சேதுபதி புதுக்கோட்டையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜான் பதீஷ் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பூர்ணிவா வள்ளி சிவகங்கை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆத்ம ரிஷி மதுரை மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக வி குமாரன் திருவாரூர் மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக எஸ் வீரமணி MBBS டாக்டர் அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ ஹரிஹரன் கடத்தூர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பி ரோஜா
ரோஜாஸ்ரீ கடத்தூர் வாழ்த்துக்கள். அடுத்ததாக டாக்டர் ப சிவகுமார் அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக பாக்யராஜ் தர்மபுரி மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுரேஷ் ராஜன் தர்மபுரி வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராஷிகா வாழ்த்துக்கள். அடுத்ததாக தியாகராஜன் தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக எஸ் செல்வராஜ் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹர்ஷினி காரைக்குடி மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரபஞ்சன் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக சிவரஞ்சனி திருவிடைமருதூர் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக கீதா வேளச்சேரி வாழ்த்துக்கள். அடுத்ததாக மங்களஜோதி வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேப்லோ கெவின் மதுரை மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரெஸ்லி ஹென்ரிடா மதுரை மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்தது ஹர்ஷினி தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக புகழேந்தி வாழ்த்துக்கள். அடுத்ததாக குணசேகரன் அவர்களுக்கு சேலம் மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரபு திருவண்ணாமலை மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிஹரன் திருவண்ணாமலை, வாழ்த்துக்கள். அடுத்ததாக யுவராஜ் திருவண்ணாமலை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கோபி திருவண்ணாமலை மாவட்டம் தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மயிலேஸ்வரன் மதுரை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக தினேஷ் கார்த்திக் தருமபுரி மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தருணேஸ்வரன் மதுரை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக தினேஸ்வரன் மதுரை மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜோனி அமித் ஜோஸ் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக மகேஷ்வின் திருவாரூர் மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக புவனா பட்டதாரி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக ஹரிபாபு சென்னை, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஓம் விஷாலி நாமக்கல், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரேம்ராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக முத்துராமசாமி தேவக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரியதர்ஷினி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிமலர் சரண்யா கேரளா மாநிலத்திலிருந்து பதிவிட்டுள்ளீர்கள், தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக சுரேஷ்குமார் விருதுநகர் மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராமலட்சுமி விருதுநகர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கோமதி சென்னையிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக யுவஸ்ரீ, வாழ்த்துக்கள். அடுத்ததாக மோனிகா காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். அடுத்ததாக சிக்கந்தர் சுலைமான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரின்சி மணப்பாறை தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பி சரவணன் தூத்துக்குடி மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜானியா சங்கர் கோவை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக விஷாயா காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சந்திரேஷ் பிரியன் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் பாரதி பாஸ்கி சிவகங்கை மாவட்டம்
தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக ஷமீர், மதுரை மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுபிட்ஷா, இலங்கையிலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக மோனிஷ், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரியதர்ஷினி, தருமபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக கனிஷ்கேஸ்வரி, தருமபுரி மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சாய் சபரி, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்குகிறார், கௌரவிக்கிறார். அடுத்ததாக கேபி சிவதாசன், கேரளா, மலப்புரம், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஆதித்யன், கேரளாவில் இருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக அங்கீதா, கேரளா இருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஏப்ரியன், ராமநாதபுரம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக திவ்யா, ராமநாதபுரம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுரேஷ், விருதுநகர், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சரவண பூபதி, ராமநாதபுரம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக முனைவர் சே இளமதி, திருச்சியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஆனந்த், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கார்த்திகை பிரியா, மதுரையிலிருந்து தேசத்தின் சிற்பி விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிதிஷ்ராஜ், சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக துளசி, திருவண்ணாமலையிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்குகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கல்யாணி ஜான், திருச்சியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மோனிஷ், காஞ்சிபுரம் மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாலாஜாய் டேரி, சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரெசின் பெனடிக் ஜான்ஸ், சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரின்ஸ், திருச்சியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நவநீதம், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக லோகநாதன், ஈரோடு, தேசத்தின் சிற்பி எனும் விருதை அவருக்கு வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக ஈதலை அறம் அறக்கட்டளை, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை அக்குழுவிற்கு வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக முனைவர் பாலகிருஷ்ணன், சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிவாசகர், காஞ்சிபுரம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரவீன், திருச்சி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிச்சர்ட்ஸ், சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள், தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பாலமுருகன், பாபநாசம், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக சுபித்ரா, சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணி, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவினயா சாய்ரூபி, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக அர்ஜுன், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக இன்பராஜ், திருப்பனந்தாள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜான் கெனடி, திருச்சியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரகுண பாண்டியன், திருவண்ணாமலையிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சரண், ராம்சரண், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுவர்ணா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிவண்ணன், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக செல்வம், விருதுநகர், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக சேகர், காஞ்சிபுரம் மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மெய்யன்பு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக யாழினி, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக சுப்பிரமணியம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து, அவருக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கார்த்திஷ் மற்றும் நிதர்சனா தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சன்ஸ்கர் ஸ்ரீ கரூரிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனுஸ்ரீ வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஷேக் பரீத் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக அசோக் சமூக பணியாளர், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக முரளிகிருஷ்ணன் வாழ்த்துக்கள். அடுத்ததாக செல்வகுமார் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக மகேஷ்குமார் வால்பாறையிலிருந்து, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக மாணிக்கவல்லி இடி மேக்ஸ் கவர்மெண்ட் ஹைஸ்கூல், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக திவ்யஸ்ரீ கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சௌமியா வாழ்த்துக்கள். அடுத்ததாக தேஜஸ்வினி, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக அருண், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக கண்மணி கடலூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக லதா கோவை, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக லித்தேஸ்வரன் மதுரையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக டாக்டர் என் ரேவதி கோவை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக டாக்டர் பி பாலமுருகன் கரூர் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக டாக்டர் சாம் கிறிஸ்ட் ஆலிவர் கோவை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதிரேசன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுர்ஜித் திருச்சி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரக்ஷிதா வாழ்த்துக்கள். அடுத்ததாக மபில் ஜெசி சந்திரா, அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக ஷரோன் கிறிஸ்ட் ஆலிவர் கோவை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக திவ்யா தர்மபுரி மாவட்டத்திலிருந்து விருதை தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்க்குமார் சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜான் கென்னடி திருச்சி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அஜீஷ்குமார், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக போஸ் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை மனிதநேயம் காப்போம். அடுத்ததாக தனஸ்ரீ ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெயஸ்ரீ கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரசன்ன பிரபு, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெயஸ்ரீ தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்யா சென்னை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக போஸ் சேலம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்குகிறார். அடுத்ததாக தனுஸ்ரீ தர்மபுரி மாவட்டம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தினேஷ் கார்த்தி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வேனிஷ்காஸ்ரீ ஈரோடு மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக நித்யஸ்ரீ தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சஞ்சீவ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுபாஷ், அவர்கள் தேசத்தின் சிற்பி எனும் விருது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பரசுராமன், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராஜ்குமார், அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக சதீஷ்குமார் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹாசினி, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக அக்ஷரா தேசத்தின் சிற்பி எனும் விருது பெறுகிறார். அடுத்ததாக ரோஹித், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சாம் கிஷா, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஃபாதர்
McMins Michael, Secretary of Nonjil Catholic College of Arts and Science அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அரமன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. வாழ்த்துக்களையும். அடுத்தது ஜோஷ் ஊட்டியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக நந்தியா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக மகேஸ்வரி அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஷமனிகா வாழ்த்துக்கள். அடுத்ததாக கலைச்செல்வி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஷீலா வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிவகுரு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனலட்சுமி திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக வி லிங்கேஷ் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இவ்விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வைஷ்ணவி சென்னை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹர்ஷிதா செங்கல்பட்டு மாவட்டம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக தீக்ஷா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக லோகேஸ்வரி வாழ்த்துக்கள். அடுத்ததாக நவிஸ்ரீ ராமநாதபுரம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக அரவிந்த் அவர்களுக்கு தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அப்துல் லலீப் ஆரணி மாவட்டத்தில் தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். அடுத்ததாக அஜய் சென்னை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக அஜித்குமார் சேலம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சரண்ராம் கோவை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கௌரி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆயிஷா பல்லடம் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக மூர்த்தி கோவை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராஜசேகரன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வினோத்குமார் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக லதா அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஜெயப்பிரியா தருமபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சக்தி சென்னை மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக பெருமாள் சமூக சேவகர் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை கௌரவப்படுத்துகிறது. அடுத்ததாக சுதர்ஷன் ராணிப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஷியாம் ராணிப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சித்ரா பால்பாண்டி சென்னையிலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக கிறிஸ்டி குமரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஏஞ்சலின் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரேணுகா தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக கோகுல் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக அருண் பிரசாத் திருச்சியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பவித்ரா தர்மபுரியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரதீப் சென்னையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரவீன்குமார் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுப்பிரமணியன் கோவையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிவசங்கரி திருவண்ணாமலையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிவண்ணன் தருமபுரியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ருமேதா தருமபுரியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக தவசிமுத்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக முனைவர் சா ஐயர் ஆசிரியர் மதுரையிலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறது நம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து முனைவர் சுரேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக மதுரை மாவட்டத்திலிருந்து கோகுல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக காயத்ரி மதுரை மாவட்டம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கவிஞர் அகிலன் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக விருணிக்கியா சென்னை மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருக்குமரன் அவர்கள் தேசத்தின் சிற்பி என்னும் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திலகமணி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பவிகேஷ் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெகன் ஆரணியிலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை பெறுகிறார். அடுத்ததாக ஜெனிலா கன்னியாகுமரியிலிருந்து தேசத்தின் சிற்பி என்னும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக ரிஜோ வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரேனா வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஸ்டெப்சி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாரதி ராஜா சேலம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சரவண பூபதி HM அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக தேஜஸ்வினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜோதி மலர் மாணிக்கம் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக கோகுல்ராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஐயனார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சாய் சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? அக்கௌண்ட் இன்னொரு 40 இருக்கு. ஓகே ஓகே, சீக்கிரம் முடியும் சார். ஓகே. அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சரண்யா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து சாய்ராம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சார்வி கன்னியாகுமரியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து அனிதா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வெற்றிமணி தர்மபுரியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார். அடுத்ததாக தேவதர்ஷன் மற்றும் பிரகஸ்பதி தர்மபுரியிலிருந்து இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக யாழ்னி ஸ்ரீ ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிகண்டன் தஞ்சையிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து முரளி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சமூக ஆர்வலர் கார்த்திக் கரூரிலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக மர்கீஷ் புதுவையிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிவசக்தி பிரகாஷ் ஈரோடு மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கோபி பர்கூர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக திலீப் பர்கூரிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக தேஜி கிருஷ்ணகிரியிலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருது பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக யுவன் சங்கர் கிருஷ்ணகிரியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக அபிலேஷ் தென்காசியிலிருந்து இவ்விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மாலியா தென்காசியிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்திலிருந்து நந்தகிருஷ்ணன் வாழ்த்துக்கள். அடுத்ததாக தீபிகா திருவாரூர் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுரேஷ்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக தியாகு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை. அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரியதர்ஷினி வாழ்த்துக்கள். அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்திலிருந்து சின்னமணி அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக செல்வராஜ் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வெங்கடேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக மாணிக்கம் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக மாளிகா ஸ்ரீ வாழ்த்துக்கள். அடுத்ததாக சந்தோஷ் தருமபுரி மாவட்டத்திலிருந்து தேசத்தின் சிற்பி எனும் விருதை பெறுகிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக முனைவர் சே ஜரா நாகர்கோவிலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக முனைவர் தா உமாராணி ஆரணியிலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை மனிதநேயம் காப்போம். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து
முனைவர் வா வீரராகவன் அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக முனைவர் கேனா லில்லி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக முனைவர் மங்கையர்கரசி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து அவர்களுக்கும் தேசத்தின் சிற்பி எனும் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்ததாக சஞ்சய் பர்கூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக மோனிஷ்குமார் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாபு காந்தி உதவி பேராசிரியர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பணி மென்மேலும் தொடரி மரங்களை நடுவோம், மரங்களை காப்போம், மலைகளை பெறுவோம். நன்றி. நன்றி. நமது அறம் அன்பின் அடையாள அறக்கட்டளையின் தேசத்தின் சிற்பி விருது விழா இனிதே நிறைவேறுகிறது. இந்த நிகழ்வில் தேசத்தின் சிற்பி விருது பெற்ற அனைத்து தன்னார்வலர்களுக்கும் அனைத்து மரங்களின் காவலர்களுக்கும் அறம் அன்பின் அடையாளம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றியுரை. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திரு மகேஷ் நாட்டாண்மை ஐயா அவர்களுக்கும், அமெரிக்கா டிவி நியூயார்க் அண்ணன் அவர்களுக்கும், திருமதி பி ஆரோக்கிய செல்வி அம்மா அவர்களுக்கும், கடலூர் இளந்தரை அமைப்பை செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் ஏ சிங்காரவேலன் அண்ணா அலுமினி அசோசியேஷன் ஆஃப் மன்னாரியாமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரசிடென்ட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. இறுதியாக நமது அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தன்னார்வலர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து அறங்காவலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் அருமையாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வலையொலி தளத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் பல மரங்களை நமது அறம் அன்பின் அடையாளம் வாயிலாக தேசத்தின் சிற்பி என்னும் விருது வழங்க தயாராக உள்ளோம். அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்வை வெற்றி நிகழ்வாக இன்னும் நிகழ்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அதற்கு முன் நமது அறம் அன்பின் அடையாளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களிடம் வந்து சேரும். இன்னும் பல சாதனைகள் புரிவோம். நமது அறம் அன்பின் அடையாளம் வெப்சைட் www.aramanbinaadayalam.org என்ற இணையதளத்தில் எங்களை பற்றிய அனைத்து நிகழ்வுகளும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விருது சான்றிதழ்கள் குழுவில் பகிரப்படும். நன்றி. அனைத்து குழுவிலும் தேசஞ்சிற்பி அனைத்து குழுவிலும் நமது தேசஞ்சிற்பி விருது சான்றிதழ்கள் பகிரப்படும். அனைவரும் அதிலும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.